ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யாநாமயகிரியும் பாஸ்மகே. நமஸ்காரம். நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ KS ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். புது வருட பலன் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். 1/1/2024 இந்த வருஷம் பார்த்தலையினால் இந்த கோல்சாரத்தை முதல்ல எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பொது பலன்கள் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம். அதற்கப்புறம் ஒரு ராசியாக இந்த வருஷத்தினுடைய பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். கோல்சாரத்தை பொறுத்தவரையிலும் இந்த வருஷம் கன்னியா லக்னத்தில் பிறகுறது. வருஷம் ராத்திரி 12:01 அப்படின்னு சொல்லும்பொழுது மார்கழி மாதத்தில் கன்னியா லக்னம் தான் வரும். அதனால் கன்னியா லக்னத்தில் வருஷம் பிறகுறது. லக்னத்திலேயே கேத்து பகவான், சமசப்தமத்தில் ராகு பகவான் இருக்கார். 3ஆம் இடம்னு சொல்லக்கூடிய விருச்சிகத்தில் புதனும் சுக்கிரனும், 4ஆம் இடத்துல சூரியனும் செவ்வாயும் இருக்குது, அதாவது தனுசுல. சனி பகவான் 6ஆம் இடத்துல இருக்கார். 8ஆம் இடத்துல, அதாவது 6ஆம் இடம்னு சொல்லக்கூடியது கும்பத்தில் இருக்கார். குரு பகவான் மேஷத்தில் இருக்கார். இந்த வருஷம் பார்த்தலையானால் நல்ல ஒரு ஏற்றங்களும் மாற்றங்களும் இருக்கக்கூடிய வருடமாக இருக்குது. இந்த வருஷத்தில் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் ரொம்ப பெரிய ஏற்றத்தில் இருக்கும். ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ், ஏன்னா குருவும் செவ்வாயும் பரிவர்த்தனை யோகத்தில் இந்த வருஷம் ஆரம்பிக்கிறதுனால நிலம் விற்பவர்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். நிலம் விற்பவர்கள் நல்ல விலைக்கு விற்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இவ்வளோ நாளாக நிலத்தில் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தது, அதாவது நில டிரான்சாக்ஷனே ஆகாமல் இருந்தது. அதனால் இன்னுமே நிலம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். ஃப்ளாட் விற்கிறவங்க, ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் அவெல்லாம் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருஷம் இருக்குது. ஷேர் மார்க்கெட் கொஞ்சம் டவுன் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதாவது ஒரு 75,000 வரலும் போயிட்டு திருப்பி டவுன் ஆகிடும். இந்த வருஷம் கிட்டத்தட்ட 73-74 நிற்கும். ஆனால் இப்போ 70-71 இருக்குது, 69, 68, 70 இருக்குது. அது கிட்டத்தட்ட ஒரு 10% வரலும் ஏறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அவ்வளோதான். இருந்தாலும் ஒரு இறக்கம் இருக்கும். எப்போ பெரிய ஏற்றத்திலிருந்து இறக்கம் இருக்கும். வெள்ளி விலை அதிகமாகும். தங்கத்தின் விலை அப்படியே ஸ்டாக்னண்ட்டாக இருக்கும். இல்லைன்னா தங்கத்தின் விலையில் வீழ்ச்சி இருக்கும். இந்த வருஷம் பார்த்தலையானால் மழை சொற்பமாக இருக்கும். மழை பெய்யக்கூடிய நாட்களும் கம்மியாக இருக்கும். ஒரே டயத்தில் அதிக மழை வரும். அந்த மழை தேங்காமல் போயிடும் மொத்தமாக. அதாவது தேக்கி வைக்க முடியாமலும் போயிடும். சட்டம் ஒழுங்கு கண்ட்ரோலில் இருக்கும். ஏன்னா சட்டத்திற்கு அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் ஆட்சி பெற்று போய் 6ஆம் இடத்துல இருக்கார். அதனால் சட்டம் ஒழுங்கு ரொம்ப இதுவாக இருக்கும். இந்தியாவை பொறுத்தவரையிலும் பண வரவிற்கு, அதாவது இந்தியாவினுடைய ராசின்னு சொல்லக்கூடிய மகர ராசியை பொறுத்தவரையிலும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. வெளிநாட்டினுடைய பணம் அதிகமாக வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த வருஷம் சிறு சிறு நோய்கள் ஏப்ரல் மே மாதம் வரலும் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதற்கு பிறகு குரு மாறுறார் 1/5/2024. அதற்கு பிறகு இந்த பிரச்சனைகள் படிப்படியாக கம்மியாகும். அதாவது இது வைரஸ் வருது அப்படின்லாம் சொல்கிறதெல்லாம் 1/5/2024 மேலே குறையும். ஆனால் உயிரிழப்புகள் அதிகமாக இருக்காது. மேனேஜ் பண்ணி கொண்டு போடுவாங்க. இந்த வருஷம் பெண்களுக்கு சிறு சிறு பாதிப்புகள் உண்டு. பெண்களுக்கு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்காது. ஆனால் போராட்டம் அதிகமாக இருக்கும். பெண்கள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகளும் வரும். இந்த வருஷத்தில் பார்த்தலையானால் அரசியல் வட்டாரங்களில் மத்தியில் ஆளக்கூடிய அரசு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். அவர் ஆட்சியை, அதாவது ஒரு ஸ்ட்ராங்கான கட்சி ஆட்சியை பிடிக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் உண்டு. மாநிலத்தில் இருக்கக்கூடிய இந்த கட்சிகள் 20 சீட்டுக்கு மேலே வாங்கக்கூடியதாக இருக்கும். 20, 25 அந்த சீட்டு லெவலில் தான் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. 21, 22 வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பொதுவாக பார்த்தீங்களேனால் கரன்சி, இந்தியன் கரன்சி அப்ரிஷியேட் ஆகும். இன்ஃபேக்ட் இப்போ 83, 82 ரூபா, 80 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்குது. அது அப்ரிஷியேட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயம் உண்டு. ஐடி ப்ரொஃபஷனில் ஒரு ரெசெஷன் வரும். அதாவது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில், கம்யூனிகேஷன்ஸில் நிறைய ஏற்றம் இருக்கும். 2G, 3G, 4G அந்த மாதிரியான கம்யூனிகேஷன் பிராண்டிங்கில் நிறைய ஏற்றம் இருக்கும். எலக்ட்ரானிக்ஸில் நிறைய ஏற்றம் இருக்கும். மெக்கானிக்கல், டெக்னிக்கல்
மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சைட்ஸில் ரொம்ப பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ரொம்ப ஏறும். அந்நிய செலாவணி அதிகமாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். மருத்துவம் சார்ந்த தொழில்கள் வந்து இந்தியா வந்து மெடிக்கல் டூரிசம் மாதிரி இன்னும் பிரபலமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கவர்மெண்ட்டே எல்லா விதமான மருத்துவங்களை செய்யக்கூடிய அளவுக்கு பிரசித்தி பெறும். கவர்மெண்ட்டினுடைய மருத்துவங்கள் வந்து பிரசித்தி பெறும். இந்த வருஷம் வந்து குரு பகவான் 1/5/2024 வந்து ரிஷபத்துக்கு போகிறார். அதனால் வந்து பூச்சிகளால் பிரச்சனை வரும். தாவரங்களுக்கு பிரச்சனை, பெரிய ப்ராப்ளம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பூகம்பம் வரக்கூடிய சவுத் வெஸ்ட் இந்த மாதிரியான சைட்ஸில் பூகம்பம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. பொதுவாக இந்த வருஷம் பார்த்தாலேயானால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. எல்லா சக மனிதர்களுக்கும் நல்ல ஏற்றம் இருக்கும். ஆட்சியில் நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக வந்து மாறுதல்கள்லாம் வரும். இந்த லேபர் ஓரியன்ட் லாஸ் எல்லாம் நிறைய சேஞ்சஸ் வரும். அதன் மூலியமாக நல்ல ஒரு மாற்றங்கள் கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. லேபர்ஸுக்கெல்லாம் வந்து ப்ரெஷர், ஃபினான்ஷியல் ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். வேலை தட்டுப்பாடுகள் குறையும் இந்த வருஷம். மொத்தத்தில் இந்த வருஷம் பார்த்தோம்னா சுபிக்ஷம் நிச்சயமாகவே 2024 அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த தவிர பார்த்தாலேயானால் இந்த ஒரு ராசிக்காக இப்போ மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். இப்போ பொது பலனை பார்த்துட்டோம். எனக்கு வந்து என்னுடைய மொபைல் நம்பர் காண்டாக்ட் பண்ணணும்னு நினச்சேலையானால், என்கிட்ட அப்பாயின்மெண்ட் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா, உங்களுடைய ஹாரோஸ்கோப் பார்க்கணும்னு நினச்சிங்களேயானால் எனக்கு வந்து நீங்கள் அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க. என்னுடைய மொபைல் நம்பர் இருக்குது, கீழே ஸ்க்ராலிங்கில் வரும். உங்களுடைய டேட்டு, டைம், பிளேஸ் ஆஃப் பர்த் அதை அனுப்புங்க. உங்களுடைய டைமு, டேட்டு, பிளேஸ் வச்சு கரெக்ஷன்ஸ் ஏதாவது இருக்கான்றதை பார்த்துட்டு, லக்ன சந்தி இல்லைன்னா வந்து ராசி சந்தி, நட்சத்திர சந்தி ஏதாவது இருக்கா என்னன்றதை பார்த்துட்டு, அதன் மூலியமாக உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுக்தி எப்படி இருக்குது, இன்றைய கோல்சாரம் எப்படி இருக்குது அப்படின்றத வச்சு உங்களுக்கு ஏற்றமான காலமாக என்னைக்கு உங்களுக்கு வெளிச்சம் வரும் அப்படின்றதையும் பார்த்து எளிய பரிகாரம் என்ன அப்படின்றதையும் சொல்கிறேன். இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசியாக 2024 எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். மறுபடியும் எல்லா நேயர்களுக்கும் புத்தாண்டு, ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மேஷம், அஸ்வினி, பரணி, கிருத்திகை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்றவர் செவ்வாய் பகவான். பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம். ஏன்னா குருவும் செவ்வாயும் ஒருவருக்கொருவர் பரிவர்த்தனை, 9ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி பரிவர்த்தனை அடையிறது ரொம்ப பெரிய விசேஷம். இந்த வருஷம் பிறக்கும் பொழுதே பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும். இந்த வருஷத்தில் பார்த்தாலேனால் உங்களுக்கு 11ஆம் இடத்துல சனி பகவான் வேறு போயிடுறார். பெரிய ஏற்றம், தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும். நாட்டை விட்டு வீட்டை விட்டு செல்லக்கூடிய காலகட்டமாக இருக்கும். வெளிநாட்டிலிருந்து பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். புதிய வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த வருஷம் இருக்குது உங்களுக்கு. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் கேது பகவான் இருக்கார். 12ஆம் இடத்துல வந்து ராகு பகவான் இருக்கிறதுனால ரிசர்ச் ஓரியன்ட் வேலைகள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். புதிய கடன் வாங்கக்கூடிய காலகட்டம் இருக்கும். 1/5/2024 அப்புறம் பார்த்தாலேயானால் குரு பகவானும் உங்களுடைய ராசியை விட்டு 2ஆம் இடத்துக்கு போகிறார். அதனால் குடும்பம், வாக்கு, தனஸ்தானத்தில் குரு பகவானே நிற்கிறது பெரிய ஏற்றம். இதன் மூலியமாக பார்த்தோம்னா குடும்பத்தில் நல்ல ஒரு நல்ல ஒரு விஷயங்கள் நடக்கக்கூடியது. பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. பணம் நிறைய ஏற்றத்தை இருக்கும். அதாவது இவ்வளோ நாளாக பார்த்தோன்னா போன வருஷம் மொத்தம் 2023 மொத்தம் பார்த்தேனால் உங்களுடைய தொழிலில் வந்து முடை இருந்திருக்கும். முடைன்றது சொல்லக்கூடியதுன்னா பணம் வந்து வந்திருக்காது. பிரச்சனைகள் இருக்கும். உங்கள் கீழே வேலை செய்கிறவங்க அத்தனை பேருக்கும் ப்ராப்ளம் கொடுத்துட்டே இருந்திருப்பாங்க. வண்டி வாகனங்களில் ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருக்கும். இதெல்லாம் வந்து இப்போ அடையும். இப்போ வந்து சிறு சிறு பிரச்சனைகள் எல்லாமே அடைஞ்சு இப்போ 1/5/2024 மேலே குரு பகவான் மாறினதுக்கப்புறம் பெரிய ஏற்றம் உங்களுக்கு வந்தே தீரும். உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் மூலியமாக, மூத்த சகோதரர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இருக்கும். இருந்தாலும் உங்களுக்கும் உங்களுடைய மூத்த சகோதரருக்கும் நல்ல ஒரு கருத்து இருக்காது. கருத்து வேறுபாடுகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேனால் 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு வீட்டை விட்டோ நாட்டை விட்டோ வெளியில் செல்லக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். வேலைக்காக வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார்.
குழந்தைகள் படிக்கக்கூடிய இளைஞர்களுக்கு பார்த்தலையானால் கண்டிப்பாக வந்து அவர்கள் வெளிநாட்டுக்கு போய் அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். மேல் படிப்பிற்கு அப்ளை பண்ணியிருக்கவர்களுக்கு கண்டிப்பாக மேல் படிப்பு எந்த யூனிவர்சிட்டியில் அப்ளை பண்ணியிருக்காலோ அது வழியாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் 5ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறது ஏப்ரலுக்குள்ளே பார்த்தேன்னா திருமணம் ஆகாதவர்களுக்கு கண்டிப்பாக திருமண வாய்ப்பு நிச்சயமாக மே மாதம் 1ஆம் தேதிக்குள்ளே திருமண வாய்ப்பு நிச்சயமாக அவர்களுக்கு சம்பவிக்கும். திருமணத்திற்கு பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு, திருமண வயதில் இருப்பவர்களுக்கு, ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக திருமண பாக்கியம் உண்டு. திருமணமாய் ரொம்ப நாளாக குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்தி இந்த வருஷத்தில் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதுவும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய காலகட்டம். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிக்காக இந்த வருஷம் நிறைய செலவு பண்ணக்கூடிய காலகட்டம். வீட்டில் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. புதுசாக இடம் வாங்குவீங்க, சொத்து வாங்குவீங்க, புது கடன் வாங்கக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் அமைய போகிறது. இந்த வருஷத்தில் புதுசாக நீங்கள் வெளியூர் வெளிமாநிலம் சென்று அதன் மூலியமாக படிக்கக்கூடிய மாணவர்கள் பெரிய ஏற்றத்தை கிடைக்கக்கூடியதாக இருக்கும். புதுசாக வேலை கிடைக்கிறவங்க வீட்டை விட்டு வெளியில் போய் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் அமைய போகிறது. இந்த வருஷத்தில் பார்த்தலையானால் கடல் கடந்து செய்யக்கூடிய கடல் வாணிபம் பண்ணுறவாளுக்கு நல்ல ஒரு ஏற்றம். மருத்துவ உபகரணம், மருத்துவ சம்பந்தமான விஷயங்கள் விற்பவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம். சமையல் கலை வல்லுநர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலம் இந்த வருஷம் இருக்குது. அது தவிர இந்த அதாவது ஃபேப்ரிகேஷன், கார் மேனுஃபேக்சரிங், 2 வீலர் ட்ரேடிங் பண்ணுறவா, இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறவாளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் அமையிறது. மண் சம்பந்தமான ரியல் எஸ்டேட் வியாபாரம் பண்ணுறவாளுக்கு, அதாவது லேண்டு விற்கிறவாளுக்கு திடீர் பண யோகங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு பார்த்தலையானால் பெரிய ஏற்றம் இந்த வருஷம் ஃபுல்லுமே இருக்குது. எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். ராஜயோகம் இருக்கக்கூடிய காலகட்டம். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. அதுவும் 1/5/2024 அப்புறம் குரு மாறினதுக்கப்புறம் நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இந்த வருஷம் அமைய போகிறது. நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய விநாயக பெருமானை போய் சேவிச்சுட்டு வாங்க. அதுவும் ஒரு என்ன சொல்கிறது, சதுர்த்திக்கும் போய் சேவிச்சுட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். அதாவது சங்கடஹர சதுர்த்தியாக இருந்தாலும் சரி, பௌர்ணமி தாண்டி கிருஷ்ணபக்ஷத்துலேயும் சரி, சுக்லபக்ஷத்துலேயும் சரி, அதாவது அமாவாசை தாண்டிய 4ஆம் நாளாக இருந்தாலும் போய் விநாயகரை போய் 9 பிரதட்சணம் பண்ணிவிட்டு ஒரு தேங்காயை உடைச்சிட்டு வாங்க. உங்களுடைய இந்த வருஷம் ஒரு பொன்னான ஆண்டாக இருக்க போகிறது அப்படின்றத சொல்கிறேன். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, நமஸ்காரம்.